தேர்தல் பிரச்சாரம் மேற்கொள்வதற்காக பிரதமர் மோடி தற்போது சென்னை வந்திருக்கிறார். சென்னை டி நகரில் ரோட் ஷோவில் பங்கேற்க பிரதமர் மோடி அங்கு வந்திருக்கக்கூடிய காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விவரங்களை நம்முடைய செய்தியாளர் சிவபிரகாஷ் வழங்க நாம் கேட்கலாம். சிவபிரகாஷ், முழு விவரங்கள். வணக்கம் ஷியாம். சென்னையில் நாடாளுமன்ற தேர்தல் 2024 முன்னிட்டு தமிழக வேட்பாளர்களை ஆதரித்து தற்போது பிரச்சாரம் மேற்கொள்வதற்காக தமிழகம் வந்திருக்கக்கூடிய பிரதமர் மோடி அவர்கள் முதற்கட்டமாக சென்னை தியாகராய நகரில் ரோட் ஷோ மேற்கொள்கிறார். இதற்காக சென்னை விமான நிலையம் வந்து இறங்கிய பிரதமர் மோடி அவர்கள் தற்போது இங்கு சாலை மார்க்கமாக தியாகராய நகரை அடைந்திருக்கிறார். அங்கு தியாகராய நகர் வந்த மோடி அவர்களை அங்கு அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த முகாம் அலுவலகம் என்று சொல்லக்கூடிய அந்த இடத்தில் இதற்காக தனியாக பந்தல் அமைக்கப்பட்டு அங்குதான் மோடி அவர்கள் வரவேற்கப்பட்டிருக்கிறார். இந்த இடத்தில் நாம் பார்த்தோம் என்றால் மத்திய சென்னை வேட்பாளரான வினோத் சி செல்வம் அவர்களும் அங்கு இருக்கிறார். அவருடன் தமிழக மாநில தலைவரான பாஜகவின் மாநில தலைவர் அண்ணாமலை அவர்களும் அங்கு உடன் இருக்கிறார். அது மட்டுமல்லாமல் இங்கு சென்னையில் இருக்கக்கூடிய தேர்தல் பணிகளை கவனித்துக் கொள்ளக்கூடிய பாஜகவின் மகளிர் அமைப்பினரையும் பிரதமர் அவர்களுக்கு தற்போது மாநில தலைவர் அவர்கள் அறிமுகப்படுத்தி வைத்துக் கொண்டிருக்கிறார். இதன் பிறகு தற்போது அந்த இடத்திலிருந்து அங்கு அறிமுகம் மற்றும் வரவேற்பு ஆகியவை முடிந்த பிறகு அங்கிருந்து சாலை மார்க்கமாக வாகனம் மூலம் ரோட் ஷோ மேற்கொள்ளக்கூடிய பிரதமர் மோடி அவர்கள் பனகல் மாளிகை முதலும் பனகல் பார்க்கில் இருந்து தேனாம்பேட்டை சிக்னல் வரையிலும் தற்போது ரோட் ஷோவை மேற்கொள்ளவிருக்கிறார். இந்த ரோட் ஷோவை பொறுத்தவரையிலும் அங்கிருந்து வாகனம் மூலமாக கிளம்பக்கூடிய மோடி அவர்கள் அந்த இடத்தில் இருந்து கிளம்பி அங்கு சுற்றியும் இருக்கக்கூடிய இடங்களில் பாஜகவின் தொண்டர்கள் தமிழகத்தின் பல பகுதிகளில் இருந்தும் வரவழைக்கப்பட்டிருக்கின்றனர். இதில் பாஜக என்று சொல்லும்போது பாஜகவின் ஒவ்வொரு அமைப்பு மற்றும் அணிகள் சார்பாகவும் தொண்டர்கள் அங்கு வரவழைக்கப்பட்டிருக்கின்றனர். அது மட்டுமல்லாமல் அங்கு இருக்கக்கூடிய பொதுமக்களும் பெருமளவில் மோடி அவர்களை நேரில் பார்க்க வேண்டும் என்பதற்காகவும் அந்த இடத்தில் கூடியிருக்கின்றனர். தற்போது அங்கு தொடங்கி இருக்கக்கூடிய இந்த ரோடு ஷோவை பொறுத்தவரையிலும் இதில் பிரதமர் மோடி அவர்கள் நடுவில் நின்று கொண்டு வர அவருக்கு இரண்டு பக்கத்திலும், அதாவது வலது பக்கத்தில் இருக்கக்கூடிய தென் சென்னை வேட்பாளரான தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் வருகிறார். அவருக்கு பக்கத்திலேயே மோடி அவர்கள் இன்னொரு பக்கம் அண்ணாமலை அவர்கள் நின்று கொண்டிருக்க அந்த ரோட் ஷோவானது தற்போது தொடங்கி இருக்கின்றது. அவரது கைகளில் தற்போது பாஜகவின் சின்னமான அந்த தாமரையை கையில் வைத்துக் கொண்டு அதனை மக்களிடம் காட்டி தாமரை சின்னத்திற்கு வாக்களிக்கும்படி பிரதமர் அவர்கள் தற்போது அங்கு பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகிறார். இந்த ரோடு ஷோவை பொறுத்தவரையிலும் இதற்காக பலவிதமான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன. அதாவது தமிழக அரசு தரப்பு காவல்துறை தரப்பில் 15,000 போலீசார் அந்த ரோடு ஷோ நடைபெறக்கூடிய இடத்தை சுற்றிலும் தற்போது பாதுகாப்புக்காக இன்று காலையிலிருந்தே ஈடுபடுத்தப்பட்டிருக்கின்றனர். காவல்துறை சார்பில் இப்படி இங்கு சாலை மார்க்கமாக அந்த பனகல் மாளிகை பனகல் பார்க்கிலிருந்து தேனாம்பேட்டை வரையிலுமான சாலை இணைக்கக்கூடிய அனைத்து சாலைகளிலும் காவல்துறையினர் அங்கு பாதுகாப்புக்காக நிறுத்தப்பட்டிருக்கின்றனர். இது மட்டுமின்றி இந்த பாதுகாப்பு செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.